வணக்கம். அவசரமாக கர்நாடகா கிளம்பிக்கிட்டு இருக்கிற முதல்வர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அறிவாலய நாய் மற்றும் கமலாலய நாய் 2மே பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கு. இத பத்தி நான் விரிவா பேசப் போறோம். நேத்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துல என்னெல்லாம் பேசியிருக்கார், தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் திட்டங்கள் வரப்போகுது அப்படின்றத பத்தி நான் விரிவா பேசிர்றேன். அதனால சேனலுக்குள்ள வந்தவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெறைய விஷயங்கள் இருக்கும். பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்மளுடைய வீடியோவ தயவுசெய்து இந்த கீழ ஹைப்ன்னு ஒண்ணு இருக்கும். அத குடுத்துருங்க. லைக் குடுத்துருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, முக்கியமா அவசரமா கர்நாடகம் கிளம்பிக்கிட்டு இருக்கிற தமிழக முதலமைச்சர் 12 மணிக்கு வந்து ஃப்ளைட்ல போறாரு. எதுக்காக அப்படின்றத நான் நேத்து வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன். கொல்லூர் மூகாம்பிகை அம்மனுடைய கோயிலுக்கு போறாரு. இந்த ஒரு கோயில் அப்படின்றது எவ்வளோ பிரசித்தி பெற்றது அப்படின்றது கர்நாடகால இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுமே வந்து ரொம்ப பேர் வந்து விசேஷமா அங்க போய் மிக முக்கிய யாகங்கள் நடத்துற ஒரு கோயிலா அந்த கோயில் இருக்கு. சண்டி யாகம் இந்த மாதிரி வந்து நடத்துவாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு எம்ஜிஆர் அவர்கள் தங்க வாளை பரிசளிச்ச ஒரு கோயில் தான் இது வந்து. ஏன்னா இன்னைக்கும் அவருடைய அந்த பரிசளித்த வாள் அப்படின்றது அந்த கோயில்ல இருக்கு. ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த அம்மன். அதாவது ஒரு தனி மனிதனா அங்க போகும்போது அவரை சுத்தி இருக்கிற எதிரிகள், குறிப்பா தீய சக்திகள் இதெல்லாம் வந்து ஒழிக்கிறதுல அந்த அம்மன் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்றனால அந்த கோயிலுக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கிளம்பி போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு மிகப்பெரிய சாமி கும்பிடு வழிபாடுலாம் நடத்திட்டு கையோட சாயந்தரம் 6 மணிக்கு நம்மளுடைய தமிழகம் திரும்பிடுறாரு. ஓகே, இதுதான் வந்து மிக முக்கியமான நியூஸ். இதை வந்து நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருக்க முடியாது. கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பார்ப்பீங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். நேத்து வீடியோல நம்மளுடைய சிஎம்மோட பொட்டுவோட ரகசியத்தை பத்தி நான் தெளிவா சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. அடுத்து மிக முக்கியமா அறிவாலய நாய், கமலாலய நாய் 2 நாய் இருக்கு. குறிப்பா அறிவாலய நாய் அப்படின்னா அன்னைக்கு நேத்து பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கிற ஆர்.எஸ். பாரதி அவர்கள் இன்னைக்கு திமுக தோத்ததும் தான் தோச்சுது. அடுத்து நம்மளுடைய தேர்தல் ஆணையம் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்க போறாங்க. கிட்டத்தட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த 5 தொகுதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா பணமழை பொழிய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் போக இப்ப செத்து போய் தோண்டி புதைச்ச சீமான்லாம் வந்து மறுபடியும் இன்னைக்கு பேசுறாரு அப்படின்னா காரணம் அந்த 5 தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தல். அடுத்து யார்கிட்ட எந்த முண்டக்கலப்பேட்ட காசு ஆட்டையை போடலான்னு தெரியிற மாதிரி முழுக்க முழுக்க இறங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா வீத லீடர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்புல கிட்டத்தட்ட 16 லட்சம் பேரை என்னமோ வந்து இணைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அவரும் வந்து இடைத்தேர்தல் ஆளை இறக்க போறேன்ற விவரம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் இவரை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். ஆல்ரெடி 11ஆம் தேதி அறிவிக்கிறதா சொன்னாரு. ஐயா பாரதி ராஜா அவர்களுடைய அந்த மரண செய்தி அப்படின்ற வந்தனால தள்ளி வச்சாரு. இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு என்னுடைய முடிவை நான் மக்களிடமே விடுகிறேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தமிழக வெற்றி கழக மக்களே, நான் குறிப்பா உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நான் டிவிக்குள்ள இணைய போறோம், நீங்க வந்து இணைய போறீங்க. இன்னைக்கு யாரோ வந்து அதிமுக வந்து இணைய போறாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் நான் விஜயண்ணா கட்சியில சேர போறேன்பா, இதுதான் என் முடிவு, இங்கதான் நான் நிக்க போறேன், அண்ணன் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாப்லனா நான் இங்க நின்றுவேன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு அலிகேஷனும் இல்லாதவர் ராகவா லாரன்ஸ் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. மாற்றுத்திறனாளிகளை மதிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு நான் என்னுடைய முடிவை மக்களிடையே விடுகிறேன் அப்படின்னா இன்னைக்கு தனிப்பட்ட முறையில நான் ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய ஒரு ரசிகையா நான் சொல்றேன், அண்ணே நீங்க தயவு செய்து அரசியலுக்கு வர வேண்டாம். ஏன்னா நீங்களும் சேர்ந்து அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா சினிமா படுத்துரும். சும்மாவே படுத்துருச்சு. அண்ணன் விஜய் அண்ணன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் படுத்துருச்சு. அப்புறம் நீங்களும் வெளியே வந்துட்டீங்கன்னா குப்புறப்படுத்துரும். நாங்க வேற காஞ்சனா படம் 5, 6, 7, 8, 10ன்னு போயிட்டே இருக்கோம். அப்பயாவது நாங்க தியேட்டருக்கு போவோமேன்னு ரொம்ப ஆசையா இருந்துட்டு இருக்கோம். நீங்க பாட்டுக்கு இங்க வந்துட்டீங்கன்னா காஞ்சனாவெல்லாம் யார் எடுப்பா? பாவம் காஞ்சனா. அதனால நீங்களும் காஞ்சிருவீங்க, சினிமாவும் காஞ்சு போகும். அதனால வேணாம்னே, நம்மளுக்கு அடுத்தடுத்த காஞ்சனான்றது ரொம்ப முக்கியம். அண்ணனுக்காக நான் வந்து தங்கச்சியா சொல்றேன். அண்ணே, ஏன்னா நீங்க மக்கள்கிட்ட கேட்டிருக்கனால நான் பொதுமக்களா உங்கள்கிட்ட நான் பதில் சொல்லிட்டேன். அதை இப்ப நம்ம அரசியலா பேசுறோம் அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. ராகவா லாரன்ஸ் அப்படின்றவர் ரஜினியோடைய ஒரு மிகப்பெரிய கொத்தடிமைன்னே சொல்லலாம். ரஜினியை அவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசுறவர். எந்த ஒரு விஷயம்னாலும் ரஜினிகிட்ட கேட்காம முடிவு பண்ண மாட்டாப்ல. ரஜினிகிட்ட வந்து போய் அவரை வந்து ஒரு சாமி மாதிரி நினைக்கிறவர். ஏன்னா 2 பேருக்கும் பிடிச்ச சாமி ராகவேந்திரா சுவாமி. இதெல்லாம் நிறைய லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்காம இருந்தது நம்மளுடைய ராகவா லாரன்ஸ்க்கு ரொம்பவே வருத்தம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரஜினியோட மனைவி மக்கள் மேடை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. கட்சிலாம் இல்லைன்றாங்க. எதுக்குன்னு தெரியல. சங்கூதர வயசுல சங்கீதான்ற மாதிரி எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியல. ஆனா இது வந்து சீக்கிரம் அரசியல் கட்சியா மாறப்போகுது அப்படின்றாங்க. இது யார் நடத்த போறா என்னன்றது நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸ் அப்படின்ற ஒரு பக்கம் அது ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ராகவா லாரன்ஸ் அவர்கள் டிவிக்களை இணையரா இருந்தா ஒரு செகண்ட்ல அவரால் இணைஞ்சிட முடியும். ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு மிகப்பெரிய தலைவரா இன்னைக்கு ராகவா லாரன்ஸ் மாறிடுவாரு நம்மளோட விஜய் அண்ணானால. அப்ப அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அவருக்கும் வந்து ஒரு மாஸ் இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் இவர் வந்து இந்த மாதிரி தள்ளி போடுறாரு? ஒருவேளை இடைத்தேர்தல் வரட்டும், அந்த டைம்ல என்ட்ரி ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரா அப்படின்றதெல்லாம் ஒரு கருத்து.
இன்னைக்கு திருச்சி கிழக்கு அப்படின்ற ஒரு தொகுதி அப்படின்னா, ஒரு மித்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. ஆனா திருச்சி கிழக்க ஏன் மெயினா எல்லாரும் கையில எடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஜெயிச்சு ரிசைன் பண்ண ஒரு தொகுதி. அப்ப இன்னைக்கு என்னதான் யார் அங்க ஜெயிச்சாலும், நம்மளுடைய தமிழக முதலமைச்சரோட ஒரு இதயமா திருச்சி தொகுதிய நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது, அந்த திருச்சி கிழக்கு தொகுதிக்கு மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அதிமுகல இருந்து முன்னாள் அமைச்சரான திருச்சி வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் இன்னைக்கு டிவிக்குல வந்து இணைஞ்சிருக்காரு. இதே வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் இந்த பொது தேர்தல்ல இப்ப நடந்து முடிஞ்ச பொது தேர்தல்ல இதே டிவிகேவுக்கு எதிரா வேலை பார்த்தவர். ஆனா இன்னைக்கு அவர் டிவிகேல இருக்காரு. அப்ப வர இடைத்தேர்தல்ல அவர் எந்த கட்சிக்கு உழைக்க போறார் அப்படின்றது என்னுடைய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு அதுக்காக வந்து அதிமுக காரங்க நிறைய பெரும் தலைகள் வந்து இன்னைக்கு டிவிகேல இணைஞ்சிருக்கு. இவங்களுக்குலாம் வந்து பொறுப்பு தர்றாங்க தரல. அவங்க வந்து இப்போ வரைக்கும் ஒரு அடிமட்ட தொண்டரா இருக்காங்க அப்படின்றதுக்காக இவங்க வரப்போற தேர்தல்ல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் உழைப்பாங்க அப்படின்றது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு திமுக எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அறிவாலய நாய்க்கு வர்றேன். அந்த விஷயத்துக்கு வர்றேன். அந்த அறிவாலய நாய் அப்படின்றதுல ஆர்.எஸ். பாரதி அவர்கள் நேத்துலேருந்து பயங்கரமா குலைக்கிறாரு. தமிழக முதலமைச்சரை நாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா இவருக்கெல்லாம் எவ்வளவு பெரிய தில்லு இருக்கணும். இன்னைக்கு மக்கள் உங்க மூஞ்சில கரிய பூசிட்டு அனுப்புனாங்கன்னா இந்த மக்களை பார்த்து நீங்க இப்படிப்பட்ட கேள்விகள் தான் கேட்பீங்களா? அப்ப இந்த மக்கள் வந்து உங்களுக்கு இவ்வளவு நாளா தற்கூரியா தெரிஞ்சாங்களா? இன்னைக்கு நாங்கெல்லாம் தேர்ந்தெடுத்த தலைவரை பார்த்து நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னா அப்ப அவங்க உங்களை என்ன மாதிரிலாம் பேசலாம். இன்னைக்கு உங்களை நீங்களே கொத்தடி மென்னுக்கிறீங்க, நீங்களே வந்து உங்களை கொத்தூசுனுக்கிறீங்க. இப்ப புதுசா வேற ப்ரோ ஆர்.எஸ். பாரதி எல்லாம் தாத்தான்னு நான் வேணா கூப்பிடுவேன். ப்ரோன்லாம் என்னால கூப்பிட முடியாது. அதனால கொள்ளு தாத்தான்னு வேணா நான் கூப்பிட்டுக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க வந்து ஜென்ரேஷன் மாறி இன்னைக்குலாம் வந்து உதயநிதிலாம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பயிற்சி எடுக்கிறாப்ல அரசியலுக்கு. இது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க தாத்தாட்ட பயிற்சி எடுத்திருந்தாலே இந்நேரம் நீங்க ஏதாவது ஒரு பதவியில இருந்திருப்பீங்க. நல்ல ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க இந்த மாதிரிலாம் வந்து திமுக வச்சுக்கிட்டு நாங்க ஒரு கட்சியை வச்சிருக்கோம். நாங்க வந்து இன்னைக்கு விஜய் எதிர்த்து நாங்க பேச போறோம். மக்களை வந்து இப்படிலாம் நீங்க தாக்குவோம்னு நினைச்சீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல்ல கவுன்சிலரா கூட அடுத்து நீங்க ஆக முடியாது அப்படின்றது இந்த மக்களுடைய ஒரு தீர்ப்பா இருக்க போகுது. அதனால ஆர்.எஸ். பாரதிலாம் வாயை நாக்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைங்க. இல்லாட்டினா முக்தார் திருச்சி சூர்யா மாதிரி நீங்களாம் எங்க இருக்கணுமோ அங்க இருப்பீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா வைத்தியலிங்கத்துக்கு வருவோம். இன்னைக்கு திமுகல இருக்கிற நிறைய பேருக்கு அடிவயிறு கலங்கி கிடக்கு. ஏன்னா கே.என். நேரு, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு இப்போ இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி கேஸ்க்குள்ள போறாங்க. ஆல்ரெடி போயிட்டாங்க. இன்னும் வந்து கைது மட்டும்தான் பாக்கி. அப்படி இருக்கும்போது வைத்தியலிங்கம் அப்பாடா அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருந்தாப்ல. என்ன மேட்டர்னா கிட்டத்தட்ட 39 கோடின்னு நினைக்கிறேன். அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அமலாக்கத்துறை கையில இருந்த ஒரு அவருடைய அந்த துறை ரீதியான ஒரு ஊழல். இன்னைக்கு அமலாக்கத்துறையிட்ட சரிவர ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை முடிச்சு வைக்கிறதுக்காக நீதிமன்றத்தில் தள்ளுபடி ஆயிடுச்சு கேஸ் நேத்து. எனக்கெல்லாம் உண்மையிலே நெஞ்சே வெடிச்சிருச்சு. ஐயோ என்னடா அது இந்த அளவுக்கு வெளியே போட்டாங்களே அப்படின்லாம் நினைச்சோம். இன்னைக்கு மறுபடியும் ரீஓபன் பண்ணியிருக்கு நம்மளுடைய தமிழக அரசு அந்த வழக்கை. மறுபடியும் வைத்தியலிங்கத்துக்கு முதர்ந்து வயிறு கலக்க போகுது. அருண் ஐபிஎஸ் பார்த்த மிக தரமான சம்பவமா இந்த சம்பவம் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வழக்கோட நகர்வையும் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தெளிவா சொல்றேன். அடுத்து கமலாலய நாய்க்கு வருவோம். கமலாலய நாய் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கமலாலயம் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு, ஓரமாக இருக்கு. அந்த கமலாலயத்துக்கு சில நாய்கள் வந்து இன்னைக்கு என்ன குறைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த குறைக்கிற ஒரு நாயாக தான் நான் மாரிதாஸை பார்க்குறேன். இப்போ தான் வந்து இவ்வளோ நாளாக வந்து பேசினாரு, ஆதாரங்கள்ன்ற பேரில் ஏஐயை போட்டு மக்களை ஏமாத்தினாரு. நிறைய விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கலாம், நல்ல கருத்து வரும், அதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஆனால் எப்போ பொது தேர்தல் வர ஆரம்பிச்சிச்சோ, இந்த கரூர் சம்பவம் நடந்துச்சோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நான் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை வந்து போட்டு தாக்குவேன். திமுக, அதிமுக, பாஜக எந்த கையில் எனக்கு பெட்டி வருதோ அங்கே நான் பேசுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற இந்த பூரிதாஸ் அப்படின்ற சங்கி என்ன பேசியிருக்கு, ஓவரா வந்து இந்த மாதிரி அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பற்றி பேசுறது, ஓயாம ஆதவர்ஜுனாவை பற்றி சீன்றது, இந்த விஷயங்கள்லாம் போயிட்டே இருந்துச்சு. காவல்துறை கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் 10,000 ரூபா பொட்டணியில் போட்டு வாங்கிட்டு வெளியே விட்டுருக்காங்க பெயிலில். இப்போ 2 நாள் கழிச்சு வந்து தெம்பா நான் வீடியோ போட போறேன்னு சொல்லிட்டு பேசுறாப்புல. என்ன பேசுறாப்புலன்னா முழுக்க ஆதவர்ஜுனா மற்றும் மார்ட்டின் குடும்பம் லீமா ரோஸை பத்தி பேசுறாரு. இன்னைக்கு நான் நேருக்கு நேராவே கேட்கிறேன், லீமா ரோஸ் அவர்கள் பாஜகவோட கூட்டணியில இருந்த அதிமுகவுடைய ஒரு வேட்பாளர். அந்த அதிமுக வேட்பாளரா இருக்கிற லால்குடியில் அவங்க வந்து களமிறங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஓட்டுக்கும் 25,000க்கு மேலே கொடுத்து தான் அவங்க வாக்கு வாங்கியிருக்காங்கன்ற ஆதாரங்கள் இன்றைக்கி டிவியில் நீங்கள் நேரடியாகவே சன் நியூஸில் பார்க்கலாம். மித்த நியூஸ் பார்க்குறீங்களோ இல்லையோ, சன் நியூஸில் இருக்குது 25,000 ரூபாய்க்கான கூப்பன், 8,000 ரூபாய்க்கான கூப்பன், இது எல்லாமே அவங்க கொடுத்து தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது. ஏன்னா இன்றைக்கி லால்குடியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளரான கூப்பா கிருஷ்ணன் அவர்களை எதிர்த்து நின்றவங்க தான் இந்த லீமா ரோஸ் அவர்கள். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி லீமா ரோஸ் யார்? மார்ட்டினுடைய மனைவி, ஆதவர்ஜுனாவுடைய மாமியார். அப்போ இவங்களுடைய குடும்ப வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இவங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் லடாயா போயிட்டு இருக்கு. அது அவங்க குடும்ப பிரச்சனை, அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. இந்த லீமா ரோஸ் அவர்களுடைய மகனான அந்த மகன் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஒரு கட்சியில் லட்சிய ஜனதா தளம் கட்சியில் வேட்பாளராக இருந்து எம்எல்ஏ ஆயிட்டாப்ல. இவங்க அதிமுகலேருந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்க.
இங்கிட்டு ஆதவ அர்ஜுனா பார்த்தீங்கன்னா, டிவிகேலேருந்து அமைச்சர் ஆயிட்டாப்ல. அப்ப ஒரு கட்சியில இருக்கிற 3 பேர் 3 கட்சியில இருக்காங்க. ஒரு குடும்பத்தில இருக்கிற 3 பேர். அப்படி இருக்கும்போது, அதே பாஜகவோட கூட்டணியில இருந்த லீமா ரோஸ் அவர்கள், இன்னைக்கு தனிப்பட்ட முறையில வேலுச்சாமி, அதாவது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இவங்களுடைய கூட்டணியில இருந்துகிட்டு எடப்பாடிய எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணம் வந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அவங்க சைட்ல வர்ற எம்.எல்.ஏக்களுக்காக பல கோடி ரூபா குடுத்துருக்காங்க. எடப்பாடியே கட்சி நிதியா 30, 40 கோடி ரூபாலாம் குடுத்துருக்காங்கன்ற மாரிலாம் நியூஸ் வந்துச்சு. இத பத்திலாம் ஒருத்தனுக்கும் பேசுறதுக்கு துப்பு இல்ல. ஆனா இன்னைக்கு லீமா ரோஸ் அவர்களுடைய பேச்ச கேட்டு சில பேர் எம்.எல்.ஏக்கள் வந்து இன்னைக்கு டிவிக்கு வந்து இணைய போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க கட்சியில இணைப்பு விழாலாம் வந்துட்டோம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாரி எல்லாம் ஒண்ணு கூடிட்டோம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு முழுக்க முழுக்க லீமா ரோஸ் அவர்களை மட்டுமே வந்து தாக்கி பேசுறாரு. அவங்க மார்ட்டின் அவர்களுடைய கணவர் கிட்டத்தட்ட 910 கோடி ரூபாய் வந்து ஊழல்லாம் பண்ணி கேரளால அவங்க மேல வழக்கெல்லாம் இருக்கு. இதுல ஊடால வர்றவர் தான் ஜான் பிரிட்டோ. போதைப் பொருள்லாம் கடத்துறாப்ல அவங்களுடைய குடும்பம். இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அப்படின்ற ஒருத்தர் விசிகால இருந்த ஒரு அரசியல் ஆலோசகர். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து டிவிகேல இணைகிறார். அதுக்கப்புறம் பொதுச் செயலாளராவே இருந்திருக்காரு விசிகால. துணை பொதுச் செயலாளரா. அப்ப இதுவரைக்கும் இந்த மாரி நியூஸ் இப்படி ஒருத்தர் இருக்காரா விசிகாலன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. எனக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல வந்திருக்காரு, இணைஞ்சிருக்காரு, சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. தன்னோட தொகுதியில நடந்தே அனைத்து மக்கள்ட்ட ஓட்டு கேட்டிருக்காரு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற 234 எம்.எல்.ஏக்கள் வந்து நின்றிருந்தாங்க. அந்த 234 எம்.எல்.ஏக்கள்ல நடந்தே மக்களிடம் அதிகமா போய் ஓட்டு கேட்ட முதல் ஆளா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆதவ அர்ஜுனாவ சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட அத்தனை தொகுதிகளுக்கு போகல. அப்படி இருக்கும்போது அவரோட தொகுதியான வில்லிவாக்கம் தொகுதியில தெரு தெருவா நடந்து ஓட்டு கேட்டு அங்க இருக்கிற மக்களோட நன்மதிப்பை பெற்று இன்னைக்கு அந்த ஏரியாவை நல்லபடியா பார்த்துக்கிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சரா சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஆதவ அர்ஜுனா மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை இவர் வைக்கும்போது மாரிதாஸ் அவர்களுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் தமிழக வெற்றி கழகத்துல இருக்காங்க. ஏன் ஸ்ரீகுண்டமோட சரவணன் எம்எல்ஏவெல்லாம் வந்து இன்னைக்கு பாலியல் வழக்குல துணை போயிருக்காரு, சமரசம் பேசுறாருன்ற ஒரு தகவல் வருது. நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஏகப்பட்ட தடவை சொல்லியிருக்கேன். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். நம்மளுடைய தலைவரே தப்பு பண்ணாலும் அண்ணே இந்த இடத்துல தப்புனே, விசிகாவை சேர்த்தது தப்புனே, ஏடிஎம்கே காரங்களை உள்ள விட்டது தப்புனே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா மேல ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கு, நீங்க எடுத்து காட்டுங்க. ஏன் இவ்வளவு தூரம் பேசுற மாரிதாஸ் அவர்கள் அத்தனை லட்சம் பேர் அவங்க பாக்குறாங்க வீடியோ, அவங்களுடைய சேனல்ல வந்து அவ்வளவு பெருசா வந்து அவர் பேசுறாருன்னா ஏன் ஆதாரம் காட்ட மாட்டேன்றீங்க? நாகாலாந்துல இருந்து டிக்கெட் வருதான், வாட்ஸ்அப் குரூப்ல லட்சக்கணக்கில் விற்கிறாங்களாம். 15,000 ரூபாயோடைய அந்த லட்சக்கணக்கான, அதாவது அந்த 15,000 ரூபாய் கூடிய அந்த லாட்டரி டிக்கெட்டை லட்சக்கணக்கில் விற்கிறாங்களாம். அதுல பல கோடி ரூபாய் பங்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு வருதான். ஏதாவது ஆதாரம் காட்டுங்க, நாங்க நம்புறோம். அப்படி உங்கள்ட்ட ஆதாரம் இருக்குன்னா காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அங்க போய் பம்மிக்கிட்டு உட்காந்து எந்திரிச்சு 2 நாள் வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ போடுவேன், நான் மறுபடியும் வந்து முதர்ந்து இப்படி தான் பேசுவேன்னு நினைச்சீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு நீதிமன்றம் வந்து உங்களை வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு. நான் வந்து ஒரு அதாவது அரசை வந்து விமர்சனம் பண்ணலாம், அரசியல் கட்சி தலைவர்களை விமர்சனம் பண்ணலாம், தமிழக முதலமைச்சரையும் விமர்சனம் பண்ணலாம். அவங்க கொடுக்குற திட்டம் தப்பு, அவங்க செய்யற செயல்கள் தப்பு, மக்களுக்கு வந்து சரிவர போய் சேரலன்றதை நீங்க சொல்லலாம். கட்சியில இருக்கிறது வந்து தனிப்பட்ட நபரா வந்து இவர் வந்து குற்றம் பண்ணுறாங்க, ஊழல் வாங்குறாருங்க, இவ்வளவு பண்றாருங்க, அவ்வளவு பண்றாருங்கன்னு சொல்லி கேட்கிற நீங்க வந்து என்னென்ன பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு பேசுனீங்க? இப்ப நீங்க யாருக்கு பேசிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்குனீங்க? அந்த ஆதாரத்தையும் உங்க சேனல்ல போடலாம்ல. நாங்க கேட்போம்ல. இதுதான் நம்மளுடைய ஒரு கருத்து. அதனால மாரிதாஸ்ன்ற கமலால நாய நம்ம வந்து அதை பத்தி கவலைப்பட வேணாம். அது பாட்டுக்கு குறைச்சிட்டு போட்டோம். இங்கிட்ட அறிவாலய நாய்களும் குறைச்சிட்டு போட்டோம். ஏன்னா அதுகளே கொத்தூசுன்னு பெருமையா வேற பேசிக்கிருவாங்க. அதனால நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது மக்களே. அடுத்தடுத்த நியூஸோட அடுத்தடுத்த அப்டேட்டோட வந்துடுறேன். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் நிதி ஆயோக்ல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதை பத்தி பேசுறதா வந்தோம். அனைவருக்கும் வீடு அப்படின்ற ஒரு திட்டம், ஒரு சாலையோரங்கள்ல இனிமேல் வந்து மக்கள் வசிக்கக்கூடாது, அவங்களுடைய பாதுகாப்பை கருதி தமிழக முதலமைச்சர் வந்து மத்திய அரசிட்ட அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழே நிதி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மெட்ரோ கோவையில் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் அடுத்து வரப்போகுது. சென்னையில் பாதியில் நிற்கிற மெட்ரோ வழிகள், மெட்ரோ ரயில்கள் மற்றும் பல ஏரியாக்களில் மெட்ரோ ரயிலோட திட்டத்தை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான நிதி கேட்டிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா மத்திய அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய தமிழக அரசான திரு சி ஜோசப் விஜய் அவரை நம்பி எத்தனை கோடி ரூபாய் வேணாலும் நிதி கொடுக்கலான்ற ஒரு வார்த்தை. யோசிச்சு பாருங்க. இதே திமுக பார்த்து சொல்லுவாங்களா? அதிமுக பார்த்து சொல்லுவாங்களா? ஆனால் இதுதான் நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய விஜய் அவர்களுடைய ஒரு பெரிய தலைமை பண்பு அப்படின்னே சொல்லலாம். ஊழல் இல்லாத ஆட்சியை தொடரணும். இந்த ஆட்சி வந்து அவ்வளோதான், இன்னும் 30 வருஷத்துக்கு நம்ம தான் அடிச்சுக்க முடியாது அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. மறக்காமல் உங்கள் கருத்தை சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.